Hello, welcome to JS in English Learning. This is Unit 1 Modern Literature 1400 to 1600 PGTRB English. Lesson 1 Chaucer's Prologue to Canterbury Tales. This is part 1 of the video. Dear teachers, those are preparing for PGTRB exam, from here we begin a series of videos on Chaucer's Prologue to Canterbury Tales. This is purely based on the original text. Original text base பண்ணி அப்படியே ஒரு series of videos வரப்போகுது. கம்ப்ளீட்டாக ப்ரொலாக் டு கேண்டபரி டேல்ஸ் ஏன் அப்படின்னா சம் 855 லைன்ஸ் சம்மரி மட்டும் சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு உதவாது. அதனால் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி முக்கியமான எல்லா கீ டேர்ம்ஸையும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்போது நமக்கு இங்கே ப்ரொலாக் டு கேண்டபரி டேல்ஸ் தொடங்க போகிறோம். நமக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பி ஆன்லைன் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இட் இஸ் வயா ஜூம் நம்ம பண்ண போகிறோம். அண்ட் கிளாஸஸ் பிகின் ஆன் 19 to 2024. ஓகே, வாரத்தில் 3 நாள் கிளாஸ் இருக்கும். மற்றபடி லெசன் பேஸ்ட் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், அப்புறம் மாடல் டெஸ்ட் எல்லாமே இன்க்ளூசிவாக வரும். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்சோ அவைலபிள். Those who want to join, kindly make use of this opportunity to prepare well for your PGTRB exam. சரி சார், நாங்கள் எப்படி இந்த ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு பிங் பண்ணிங்கன்னா அல்லது ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா, express your willingness and I will be able to share with you the course details and the course fee. ரொம்ப நாமினலான ஃபீ தான். கம்ப்ளீட் பேக்கேஜும் உங்களுக்கு கொடுக்கப்படும், வீடியோ ரெக்கார்டிங்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நவ் ப்ரொலாக் டு கேண்டபரி டேல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறது சார்சருடைய மாஸ்டர் பீஸ். இட்ஸ் கன்சிடர்ட் டு பி த எபிக், an epic by Geoffrey Chaucer, the father of English literature, the morning star of Renaissance, a Chaucer-உடைய work. Okay, and this work was written between 1837 to 1400, and it is considered to be the English work of Geoffrey Chaucer. Chaucer-உடைய இங்கிலீஷ் பீரியடில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒர்க். Okay, and in the work பார்த்தீங்கன்னா, it is also considered to be unfinished work. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, by the year 1400 Chaucer passed away. அப்போ he left the work incomplete. ஏன் அப்படின்னா, totally he had a master plan. அந்த மாஸ்டர் பிளான் படி he wanted to write some 120 tales. This was the proposed plan. He proposed to write 120 tales but completed only 24. Okay, but even that 24 stands out as a magnum opus, means a great work. எவ்வளோ running to some 17,000 lines, 24 stories. அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். வாட் இஸ் தட் ஃப்ரேம் ஸ்டோரி அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். நமக்கு தேவையானது கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிறது. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் பை Geoffrey Chaucer. It is a work which falls into the English period. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இட்டாலியன் பீரியட் இருக்குது, ஃப்ரெஞ்ச் பீரியட் இருக்குது, அப்புறம் இங்கிலீஷ் பீரியட்னு இருக்குது. அப்போ the works of Chaucer can be classified into 3 periods. நமக்கு இந்த கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிற இந்த எபிக் ஒர்க், இட்ஸ் அ எபிக் ஒர்க் அப்படின்னு சொன்னால் இது எபிக் கிடையாது. இட் இஸ் an epic proportion. The treatment is following epic standard. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா the grandeur of the work, அதனால் அது எபிக்னு சொல்கிறோம். It was written between 1387 to 1400. It is a collection of 24 stories running to 17,000 lines. சரி, என்ன லாங்குவேஜில் இங்கிலீஷ்லே அப்படின்னு சொன்னீங்கன்னா, பிஃபோர் சாசர் there were many dialects. அதில் சாசர் யூஸ் பண்ண Midland dialect, okay, East Midland dialect, that is Middle English, became modern English. This became modern English. Okay, so
This Canterbury Tales was written using Middle English. வேறு மாதிரி சொல்லணும்னா it was written using Midland dialect. And next information என்ன அப்படின்னா, this is a very popular work written in vernacular tongue. Vernacular tongue அப்படின்னா லோக்கல் டயலெக்டில் எழுதப்பட்ட ஒரு ஒர்க். அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா it was written either in what is it, Latin or Italian or French. But for the first time, Chaucer attempted to write a work in local dialect, his own mother tongue. Okay, so that is the information that we have. Now we pass on to the general prologue. நம்ம total number of lines 1000, that is 17,000 சொன்னோம். அதில் ஜென்ரல் ப்ரொலாக், நமக்கு ப்ரொலாக் டு கேண்டபரி டெய்ல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ப்ரொலாக் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே ஜென்ரல் ப்ரொலாக்கை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த ஜென்ரல் ப்ரொலாகில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் வரலாம். திஸ் இஸ் அத்தன்டிக். 855 lines form the general prologue, and in the general prologue there is a frame story. Frame story is a narrative device. Frame story na, it is a narrative device. ஒரு ஸ்டோரி சொல்கிறதுக்கு ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ சாசனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, he is giving a frame story. என்ன frame story? He presents himself as a man who has decided to go on a pilgrimage. இப்போ சாசரும் பில்கிரிமேஜ் போகலாம் எங்கே அப்படின்னா கேண்டபரி சர்ச்சுக்கு பில்கிரிம் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, சவுத் வாக் லண்டன் அப்படின்னா தேம்ஸை ஒட்டி இருக்கக்கூடிய சவுத் வாக் அப்படிங்கிற ஒரு பிளேஸு லண்டனில். அந்த பிளேஸில் டபார்ட் இன் அப்படிங்கிற ஒரு இன், அந்த இன் வாஸ் ரன் பை அ பர்சன் கால் ஹாரி பெய்லி. அப்போ அந்த இன்னில் இவர் ஏற்கனவே போய் ஸ்டே பண்ணிட்டார். இப்போ அவர் ஒரு அப்பர் ரூமில் இருக்கார். ஒரு ஈவினிங் டைம். அந்த ஈவினிங் டைமில் he looks through the window some 29 pilgrims entering into Tabard Inn. Okay, they happened to come together. அந்த 29 பேரும் they were not known to each other, but on the way of the pilgrimage they happened to meet each other and they decided to travel together. அந்த 29 பேரும் அந்த டபார்ட் இன்னுக்குள்ளே ஈவினிங் டைமில் ஏப்ரல் மந்த்து அப்படியே they are entering into Tabard Inn, and he describes the season. ஓகே, ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரல் ப்ரொலாகுடைய அரேஞ்ச்மெண்ட் படி பார்த்தீங்கன்னா சாசர் presents the description of the season. என்ன சீசனில் என்ன சீசன், என்ன பார்ட் ஆஃப் த இயர், அப்போ அந்த பார்ட் ஆஃப் த இயரில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, அந்த சீசனில் மக்கள் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு அடுத்தது. தட் இஸ் கால் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கல்ச்சர் அண்ட் கஸ்டம். இப்போ ஏப்ரல் மந்த் அப்படின்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஸ்ப்ரிங் சீசன். ஸ்ப்ரிங் சீசன் வந்தோடனே பீப்புள் தே வாண்ட் டு ஃபுல்ஃபில் த vow that they made to the saint at Canterbury. மக்கள் என்ன பண்ணுறாங்க, த்ரூ அவுட் த இயர் தே சஃபர் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஃபிசிக்கல் எயில்மெண்ட்டாக இருக்கலாம் அல்லது ஃபேமினாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சமாளிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க, டியூரிங் ஸ்ப்ரிங் சீசன் we will come to your shrine, we will come on a pilgrimage, பாத யாத்திரையாக உன்னுடைய கோயிலுக்கு வர்றேன் அப்படின்னு வேண்டி இருக்காங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதற்காக தகுந்த காலம் வந்த உடனே அவங்க கிளம்புறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ he speaks about the English custom. இந்த இங்கிலீஷ் பீப்புளுடைய வாழ்க்கை முறை என்ன அப்படின்னா அவங்களுடைய கஸ்டம் என்ன, அவங்களுடைய ட்ரெடிஷன் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறாரு. அண்ட் தேர் வாஸ் த ஹேபிட் ஆஃப் இங்கிலீஷ், தேர் வாஸ் அ ஹேபிட் இன் த இங்கிலீஷ் பீப்புள் டு கோ ஆன் அ பில்கிரிமேஜ். பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது இங்கிலீஷ் கல்ச்சரில் ரொம்பவுமே ப்ரெசண்ட்டாக இருந்தது. அப்போ அதை பற்றியும் பேசுகிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, இவங்க எல்லாருமே இப்போ டபார்ட் இன்னுக்கு வந்துட்டாங்க. அந்த டபார்ட் இன்னுடைய ஓனர் is a person by name Harry Bailey. Okay, Harry Bailey. இந்த Harry Bailey spelling differ ஆகும். Okay, don't worry. This Harry Bailey
இஸ் அ ஜாலி ஹோஸ்ட் ஆஃப் டபாட். அவர் அப்படி தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, ஜாலி ஹோஸ்ட். இந்த ஜாலி ஹோஸ்ட் என்ன பண்ணுறாரு, he invites all the people and he feeds them well with victuals. அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாரு, சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, he tells them a plan. என்ன பிளான்? ஓகே, நம்ம எல்லாருமே let us travel together. You all 29 are planning to go on a pilgrimage. I will also accompany you, and there is another man here. The man is Chaucer, and he will also accompany us. அப்போ இனிஷியலாக 29 பில்கிரிம்ஸ் தான். அப்போ Prologue to Canterbury Talesனாவே யூ ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் த பில்கிரிம்ஸ். எத்தனை பில்கிரிம்ஸ்? 29 பில்கிரிம்ஸ். தென் Chaucer is not part of the group. ஓகே, அதை நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். ஏன்னா நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாமில் இதை தான் அவங்க நம்மளை ஒரு ட்ராப் பண்ண பார்க்குறாங்க. அப்போ ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஹவு மெனி பில்கிரிம்ஸ் ஆர் தேர் இன் Prologue to Canterbury Tales. அப்போ நம்ம என்ன நினைப்போம், ஒரு சாசரையும் சேர்த்துக்கலாம், இந்த டபாடினுடைய ஓனர் ஹேரி பெலியும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது 31 அப்படின்னு எழுதுவோம். அது தப்பு. 29 பில்கிரிம்ஸ் தான். சாசரும் அதில் பின்னாடி அவங்களோட ட்ராவல் பண்ணுறாரோல, ஹீ இஸ் நாட் பார்ட் ஆஃப் த டீம் பிகாஸ் ஹீ இஸ் டிஸ்கிரைபிங் த பில்கிரிம்ஸ். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஹாரி பெய்லி நம்ம எல்லாருமே கேண்டர்பரி நோக்கி போவோம், ஐ வில் பி அக்கம்பனிங் யூ அண்ட் ஐ வில் பி த ஜட்ஜ் ஆஃப் a story telling contest. It's a long journey, ரொம்ப tedious journey, ரொம்ப அப்படியே டயர்சம் ஜேர்னி. இந்த டயர்சம் அந்த டயர்ட்னஸை போக்கணும்னா லெட்ஸ் ஹாவ் அ ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் கேண்டர்பரி நோக்கி போகும்போது 2 ஸ்டோரி சொல்லணும், அங்கே கேண்டர்பரியிலேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது 2 ஸ்டோரி. அப்போ 29 + 1 30. அப்போ 30 பேரும் ஸ்டோரி சொல்லணும். 30 × 2 இஸ் 60. 60 × 2 120. This is the actual plan of Canterbury Tales. 120 எழுதணும் அப்படிங்கிறது தான் சாசருடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் அவர் எவ்வளோ தான் எழுதி முடிக்க முடிஞ்சது? 24 மட்டும்தான் முடிக்க முடிஞ்சது. இப்போ நமக்கு ப்ரொலாகில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சீசன், ஆஃப்டர் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கல்ச்சர் அண்ட் கஸ்டம், ஆஃப்டர் த ஸ்டோரி டெல்லிங் கண்டெஸ்ட், அண்ட் ஆஃப்டர் that there is a description of the people. ஒவ்வொரு பில்கிரமாக எடுத்து டிஸ்கிரைப் பண்ணுவார். அது எல்லாமே நம்ம டீட்டெயில்டு வீடியோஸாக பார்ப்போம். இது ஆன்லைன் கிளாஸில் கம்ப்ளீட்டாக நம்ம டீச் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் வீடியோஸ் போடுவோம். நவ் கம்மிங் டு த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த சீசன். என்ன சீசனை சாசர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு? ஐ எம் டேக்கிங் ஒன்லி த ஃபர்ஸ்ட் 20 lines. த சீசன், த மந்த் மென்ஷன் இஸ் April. April month. Spring season. In the season, it is spring season, the month of April, when there is a rainfall, then there is a showers, and this rainfall, இந்த மழை பெய்யுறது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த செடிகளுடைய வேர்களை, காய்ந்து இருக்கக்கூடிய செடிகளுடைய வேர்களை போய் தொடுகிறது. and what happens, the drought of, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? மழை பெய்யறதுனால வெஜிடேஷன் கெட்ஸ் ரீபர்த். அங்கே இருக்கக்கூடிய இயற்கை ஒரு மறுபிறப்பு எடுக்குது. அந்த மறுபிறப்பு எடுக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே எல்லாமே காஞ்சு போயிருந்தது. எந்த மந்த் காய்ச்சல் பாடை குறிக்கிறது, ட்ராட்டை குறிக்குது, ஃபேமினை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, the month of March has pierced the root with drought. drought அப்படின்னா famine. ஓகே, வறட்சி. வறட்சி மார்ச் மாதம் ஃபுல்லாமே நிலம் வறண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய எல்லா செடிகளும் துவண்டு போய் இருந்த நேரத்தில் ஏப்ரல் மாதத்தில் அந்த ஏப்ரல் மாதத்தின் மலை சாரல் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இட் bathed every vein with liquor that has power. அந்த மலை என்ன ஆகுது? சோர்ந்து இருக்கக்கூடிய அந்த நரம்புகளுக்குள்ளே ஒரு புதிய உத்வேகத்தை ஊட்டுகிறது அப்படின்னு சொன்னோன்னே, அந்த தண்ணி பட்டோன்னே அந்த செடியெல்லாம் என்ன பண்ணுது? இட் இஸ் கெட்டிங் நியூ லைஃப். ஸோ நியூ லைஃப்பை பற்றி சொல்கிறாரு. நேச்சர் இஸ் கெட்டிங் நியூ லைஃப், ரீபர்த். நேச்சர் இஸ் ரீஜுவனேட்டிங் பிகாஸ் ஆஃப் ஏப்ரல் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஏப்ரல் மந்தில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர் இஸ் சஃபாய்ரூஸ். சஃபாய்ரூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜென்டில் ப்ரீஸ். இந்த ப்ரீஸ் என்ன ஆகுது?
அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் வெஜிடேஷன் டு ஃப்ளரிஷ். That is what is described. Okay, and அந்த சீசனில் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க, the tender shoot and buds and the young sun into ram one half his course has run. அந்த சன் வந்து அதனுடைய பொசிஷனை கூட சொல்கிறாரு. there is bit of astronomy which is described here. Let's see what is this Sapphirus. Sapphirus in Greek mythology refers to the god of west wind. Okay, west wind. And the west wind உடைய அப்படியே opening phase. Then the young sun, what is that reference sir அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, young sun refers to, okay, the astrological year with the entrance of the sun, okay, that is between March 12. Okay, okay, ram அப்படின்னா it is in April the sun is very very young. Okay, இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். half the course அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்படின்னா மார்ச் 12 ஏப்ரல் 11 வரைக்கும் இட் இஸ் ஒன் கோர்ஸ். மார்ச் 12 ஏப்ரல் 11 வரைக்கும் ஒரு ஃபுல் கோர்ஸு. இப்போ இட் இஸ் சம்வேர் இன் த மிடில், ஸோ இட் இஸ் ஹாஃப் த கோர்ஸ். அப்போ சன் வந்து ஹாஃப் த கோர்ஸ் ஹேஸ் ரன் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை நமக்கு சான்சர் கொடுத்துருக்காரு. அப்போ சன் வந்து ரொம்பவும் இட் இஸ் ஆல்மோஸ்ட் வாட் டே அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் த 18th day of April அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ரிசர்ச் ஒர்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ சான்சர் இஸ் ரெஃபரிங் டு the 18th day of April. Now moving on to the culture. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஏப்ரல் மந்தில் அந்த ஷவர்ஸ் இருக்கும்போது இயற்கை வந்து இட் இஸ் ரீஜுவனேட்டிங், தெர் இஸ் ரீபர்த் ஆஃப் நேச்சர். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபோக்ஸ் அப்படின்னா பீப்புள். ஃபோக்ஸ் மீன்ஸ் பீப்புள் go on a pilgrimage. People start going on pilgrimage during this season. Pilgrimage is the custom. அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்தது. And look at the word farmers. Farmers refer to people who go on a pilgrimage to foreign land. அப்போ சான்சர் டைமில் ஒரு ஹேபிட் இருந்தது. என்ன அப்படின்னா, some people they have great ambition to go on a pilgrimage to distant land. தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய தேசம். இப்போ நம்ம சொல்லணும்னா, இப்போ தமிழ்நாட்டிலிருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் சென்டர்ஸுக்கு பாத யாத்திரை போகிறது அப்படிங்கிறது இட் இஸ் ஆர்டினரி பில்கிரமேஜ். பட் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து நம்ம ஒரு வேளை சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு, மலேசியாவில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு அப்படின்னு யாத்திரையாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்கள என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா farmers go seeking out strange strand, means they go to strange land on a pilgrimage to distant shire well known in sundry land. Sundry அப்படின்னு கேட்டிங்கன்னா it is called various. In various lands there are pilgrimage centers, religious places. அந்த பிளேசஸுக்கு people go on a pilgrimage. இப்போ farmers அப்படிங்கும்போது அவங்க different types of pilgrims. They go to foreign land when they have lot of money. With all the money they go. And இடையில காசு தீர்ந்து போச்சுன்னா during Chaucer's time there is a habit of begging and going to the pilgrimage center. அவங்க ரொம்ப சிரத்தை எடுத்து போகிறாங்க. இங்கே லோக்கலில் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப லெஷர்லி they go on a pilgrimage. இங்கேருந்து பழனிக்கு போகிற மாதிரி, இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போகிற மாதிரி, இங்கேருந்து நாகூர் தர்காவுக்கு பாத யாத்திரையாக போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ they are going on a leisurely trip from every shire. Shire means the local place. Okay, shire means the local place. That's how you need to understand. Shire means the local district. அங்கேருந்து போகிறாங்க. From every shire of England
எங்கே போனாங்க? இன் Canterbury Tales, people were going on a pilgrimage to Canterbury. Why did they go to Canterbury அப்படின்னு ஒரு கொஷின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். They are going to Canterbury. Okay, just a minute. Yeah, let's get back. Why do people go to Canterbury? Why do people from various shire go to Canterbury? அப்படின்னா, in order to thank the holy blessed martyr. They want to thank a martyr. A martyr அப்படின்னா a man who laid down his life for faith. தன்னுடைய விசுவாசத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை என்ன பண்ணுறது, தியாகம் செய்த ஒரு செயிண்ட். அந்த செயிண்ட்டுக்கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they have prayed. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த செயிண்ட்டுக்கிட்ட ஜெபங்கள் செய்திருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, they have prayed to them to help them when they lay ill or weak. அவங்க ரொம்ப சிக்கான போது, ரொம்ப இல்லாக இருந்தபோது, அல்லது எப்போ வீக்காக ஃபீல் பண்ணாங்களோ, ஃபிசிக்கலி ஆர் மென்டலி ஆர் சைக்காலஜிக்கலி அவங்க வீக்காக ஃபீல் பண்ணும்போது அவங்க அந்த மார்ட்டரை நோக்கி வேண்டிக்கிட்டாங்க. அந்த மார்ட்டர் எங்கே இருக்கார் அப்படின்னா, அந்த ஷ்ரைன், he is enshrined there in Canterbury Church Cathedral. அப்போ அவர்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அந்த வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக ஏப்ரல் மாதத்தில் அவர்கள் பாத யாத்திரையாக வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி போனாங்க. இப்போ அவங்க எங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, சவுத் வாக் லண்டன் வந்திருக்காங்க. நைட் டைமு அந்த டபார்டினில் தங்கிட்டு காலையில் அப்படியே கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்திருக்கிறாங்க. நவ் லெட்ஸ் நோ சம்திங் மோர் அபவுட் த வேர்ட் பாமர். பாமர் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். பாமர் மீன்ஸ் பில்கிரிம்ஸ் டு ஹோலி லேண்ட். ஓகே, ஏன் அவங்களுக்கு பாமர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னு கொஷின் கேட்கப்படலாம். ஏன் ஒய் வர் தே கால் பாமர்ஸ் அப்படின்னா, தேர் வேர் பாம் ட்ரீஸ் இன் ஹோலி லேண்ட். இஸ்ராயல், பாலஸ்டீன் அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம் லீவ்ஸ் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தீஸ் பீப்புள் கோ ஆன் பில்கிரிமேஜ் டு ஹோலி லேண்ட். அந்த ஹோலி லேண்ட்லேருந்து நிறையா விஷயங்கள் வாங்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை பைசா இல்லை, காசு இல்லை அப்படின்னா, அட்லீஸ்ட் தே வில் பி ஏபிள் டு பிரிங் பேக் palm branches as a token of their journey. இன்னமும் இங்கே இருக்குது. இப்போ நம்ம வந்து லென்டன் சீசனில் இருக்கோம். இந்த லென்டன் சீசனுடைய கல்மினேஷன் பார்த்தீங்கன்னா, we will have the என்ன இருக்கும், குருத்தோலை ஞாயிறு அப்படின்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணுவாங்க, பாம் சண்டே. அப்போ ஒரு பாம் லீஃப், இங்கே பாம் லீஃப் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கோகோனட் லீவ்ஸை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து இந்த சிலுவை அடையாளங்கள்லாம் செய்வாங்க. அந்த ஹோலி லேண்டில் பாம் லீவ்ஸே கிடைக்கும். அப்போ அந்த பில்கிரிம்ஸ் போகிறவங்க அந்த பாம் லீவ்ஸை கொண்டுகிட்டு வருவாங்க. அதனால் அவங்களுக்கு பேர் பாமர்ஸ். ஓகே, சன்ட்ரி லேண்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஸ்டன்ட் லேண்ட். நவ் ஹூ இஸ் திஸ் ஹோலி மார்ட்டர்? Holy martyr referred to in the prologue is Saint Thomas Becket, a man who was martyred, a man who was killed for his faith at Canterbury Cathedral in 1170. 1170 வருடம் this Archbishop of Canterbury was killed well within the church அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போ தாமஸ் பெக்கெட்டை பற்றி பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம என் பண்ணுவோம். ஹூ இஸ் தாமஸ் பெக்கெட்? செயின்ட் தாமஸ் பெக்கெட் லிவ்ட் பிட்வீன் 1118 1118 to 1117. இவர் பார்த்தீங்கன்னா, he was a very of a humble birth, and this man was befriended by King Henry II. அவர் வந்து இவரை நண்பராக்கி அவர் என்ன பண்ணார்னா, இவரை பெரிய நிலைக்கு உயர்த்தினார். என்ன நிலைக்கு உயர்த்தினார்? கிங்குக்கு அடுத்த பொசிஷன், த சான்சலர் ஆஃப் இங்கிலாண்டை ஆக்குனார். ஹோப்பிங் தட் திஸ் மேன் வில் சப்போர்ட் ஹிம் இன் ஆல் வேஸ் பாசிபிள். அப்போ கிங் ஹென்ரி II இவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அவருக்கு ஃப்ரெண்ட் ஆனோன்னே கிங் ஹென்ரி II என்ன பண்ணுறாரு, இவரை வந்து ஃபேவர் பண்ணி அவரை வந்து லார்ட் சான்சலர் ஆஃப் இங்கிலாண்டாக உயர்த்துகிறார். அப்போ 1155 to 1162 வரைக்கும், 1155 to 1162 வரைக்கும் ரொம்ப பவர்ஃபுல் போஸ்ட்டில் இருக்கார். அதற்கப்புறம் என்ன பண்ணுறாரு, த கிங் ரைசஸ் ஹிம் டு த பொசிஷன் ஆஃப் ஆர்ச் பிஷப் ஆஃப் கேண்டர்பரி. இவரை வந்து கேண்டர்பரியில் ஒரு பெரிய கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. அந்த கத்தீட்ரல் சர்ச்சுக்கு இவரை ஆர்ச் பிஷப் ஆக்குறாரு. அதில் ப்ரீஸ்ட், ஹை ப்ரீஸ்டாக மாற்றுறாரு. அண்ட்
அந்த ஹை ப்ரீஸ்ட் ஆக்குனதுக்கப்புறம் தான் பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, இவர் வந்து ஒரு ப்ரீஸ்ட் ஆனதுக்கப்புறம் he becomes loyal to the Pope who is in Rome. Whereas there is a conflict between the Pope and the King. அப்போ கிங் என்ன சொல்கிறாரு, யூ பி ஆன் மை சைடு அப்படிங்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஐ வில் நாட் பி ஆன் யுவர் சைட், ஐ வில் பி ஆன் த சைட் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆஃப் த சர்ச். நான் ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆஃப் த சர்ச் வந்து போப்பு அவர் சைடில் தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா there becomes a conflict, a quarrel that ensues between Thomas Becket and Henry II. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தினால என்ன ஆகுது அப்படின்னா, தாமஸ் பெக்கெட் இஸ் எக்ஸைல்ட். ஹீ கோஸ் டு ஃப்ரான்ஸ் அண்ட் இஸ் இன் எக்ஸைல் ஃபார் 7 long years. 7 வருடம் வந்து ஒரு எக்ஸைலில் இருக்கார். 7 வருடம் கழித்து அவர் வந்த உடனே ஒரு கிறிஸ்மஸ் சீசனில் அவர் கிறிஸ்மஸ் ஒட்டி தான் வர்றாரு. அண்ட் ஹீ இஸ் கில்டு பை 4 nights வெல் விதின் கேண்டர்பரி சர்ச். அவரை வந்து கேண்டர்பரி சர்ச்சுக்குள்ளே வச்சு கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்டு பிற்பாடு he was recognized as a saint and a martyr. Martyr அப்படின்னா one who gives life for one's own faith. Both the Roman Catholic Church and the English Church acknowledge him as a saint and a martyr. அவர் ஒரு புனிதராகவும் ஒரு மறை சாட்சியாகவும் அவரை வந்து உயர்த்தினார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை பற்றி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட் தான் நினைக்கிறேன், மர்டர் இன் த கத்தீட்ரல் பை டிஎஸ் எலியட். அது நடத்தும் பொழுது இன்னும் தெளிவாக நடத்துவோம். இப்போ நமக்கு இவரை பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. தாமஸ் பெக்கெட் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹீ வாஸ் மேட் patron saint of secular clergy who are in the parishes. Okay, இந்த பாரிஷ் ப்ரீஸ்ட்டுக்கு அதுவும் செக்குலர் கிளர்ஜிக்கு இவர் பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வித் தட் ஐ எண்ட் திஸ் வீடியோ வித் கிவிங் யூ a clue to the next. What next அப்படின்னா, இப்போ 20 lines தான் முடிச்சிருக்கோம். மீதி இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாத்தையுமே முக்கியமான எல்லா லைன்ஸுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ we will have part 2 video. And before that, let me also remind you that online PGTRB class begins on 19th of this month, coming Monday. And those who wish to join can contact the WhatsApp number 984328791. உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இப்போ லைவ் வீடியோஸும் இருக்கும், உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும் யூஸிங் ஜூம். அதே நேரத்தில் அந்த வீடியோஸுடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு லெசன் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், யூனிட் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும், அப்புறம் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். கம்ப்ளீட்டாக யூ வில் பி வெல் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். ஆல் த வெரி பெஸ்ட். கீப் வாட்சிங் த சேனல். What is the channel? JSN English Learning. Thank you.